ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்குடலை வச்சு எப்படி சிம்பிளாக 3 ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடலை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சில ஊர்களில் கட் பண்ணி தர மாட்டாங்க, முழுசாவே கொடுத்துருவாங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு சின்ன சின்னதா நம்ம தேவைக்கேற்ப எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே முழுசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க புது சீமார் குச்சி எடுத்து குடலுக்குள்ள விட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க சுடு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம ஆட்டுக்குடலை நல்லா வேக வச்சாலும் அதோட தன்மையே ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால சின்ன சின்னதா கட் பண்ணாதான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா பச்சை தண்ணியில இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாவது சுடு தண்ணியில வாஷ் பண்ணணும். ரொம்ப சூடா இருந்துச்சு அப்படின்னா கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு ஆறுனதும் நம்ம கையை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு தான் வாஷ் பண்ணணும். அப்பதான் அதுல இருக்க ஸ்மெல்லு அழுக்கெல்லாம் போகும். சுடு தண்ணியில வாஷ் பண்ணக்கப்புறம் மறுபடியும் 2-3 டைம் பச்சை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டுக்குடல் சூப் வச்சிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா க்ளீன் பண்ண ஆட்டுக்குடல், மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தேவையான அளவு தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்ப ப்ரெஷர்லாம் போயிருச்சு. வாங்க குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குடல் எல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம ஆட்டுக்குடல் சூப் ரெடி. இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். மேல வேணும்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்ப அடுத்து நம்ம கிரேவி செஞ்சிருவோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். வேக வச்ச ஆட்டுக்குடல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, மிளகு, சீரகம், அரிசி, பட்டை, கிராம்பு, தேங்காய், தக்காளி, மல்லித்தூள், உப்பு, தேவைக்கேற்ப தண்ணி, வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஃபர்ஸ்ட் அரிசியை சேர்த்துருவோம். அரிசி நல்லா பொரிஞ்சக்கப்புறம் மிளகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மல்லித்தூள் கரிஞ்சு போயிடும். இப்போ கடைசியா நான் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப மசாலா அரைச்சாச்சு. நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் வேக வச்ச குடலை சேர்த்துக்கலாம். நான் சூப் எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணது போக மீதி சூப் எனக்கு இருந்தது, நான் அதோடயே சேர்த்துக்கிட்டேன். இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கறதுனால கிரேவி கொதிக்க கொதிக்க திக் ஆகும். அதனால நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அப்பதான் பச்சை வாசம் போய் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப 15 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. நல்லா திக்கா இருக்கு பாருங்க. கன்சிஸ்டன்சி நம்மளோட விருப்பம் தான். திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு நீங்க திக் பண்ணிக்கலாம். இல்ல இந்த திக்னஸே போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான், சூப்பரான குடல் குழம்பு இல்ல கிரேவி ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப வறுவலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேக வச்ச குடல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கரம் மசாலா இல்ல மட்டன் மசாலா எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். மட்டன் டிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லெண்ணெயிலயோ இல்ல தேங்காய் எண்ணெயிலயோ செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி டேஸ்ட் வந்துடும். இது நம்மளுக்கு வறுவல் ஒரு பெப்பர் ஃப்ரை டேஸ்ட்ல இருக்கணும்.
அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஏதோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. பச்சை வாசம்லாம் நல்லா போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச குடலை சேர்த்துக்கலாம். குடல் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும். அப்பதான் அந்த மசாலாஸ் குடல்ல நல்லா அப்சர்வ் ஆகும். கடைசியா மல்லித்தலையும் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே வெறுமனே சுடுசாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.